ஹாய், வெல்கம். இந்த வீடியோல நம்ம வந்துட்டு பைத்தான் சீரிஸ்ல வந்துட்டு ஐடென்டிட்டி ஆப்பரேட்டர் வந்து பார்க்கலாம். ஸோ ஐடென்டிட்டி ஆப்பரேட்டர்ல வந்துட்டு 2 ஆப்பரேட்டர் இருக்கு. நாட். ஸோ இந்த 2 இருக்கு. நம்ம வந்து பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நான் வேரியபிள் குடுத்துருக்கேன். A ஈக்குவல் டூ 5 குடுக்குறேன். B ஈக்குவல் டூ 5. ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த 2மே வந்து பார்த்தீங்கன்னா, சேம் டேட்டா டைப் அண்ட் சேம் டேட்டா. ஸோ இப்படி இருந்துச்சுன்னா, பைத்தான்ல என்ன பண்ணும்னா வந்துட்டு, சேம் மெமரி லொகேஷன் எடுத்துக்கும். அதாவது பைத்தானும் பார்த்தீங்கன்னா, ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ஜாவா மாரி. ஸோ இந்த 2 ஆப்ஜெக்டையும் வந்து கம்பேர் பண்ணும். ஐடென்டிட்டி ஆப்பரேட்டர்னா, அந்த ஆப்ஜெக்ட்ஸ வந்து கம்பேர் பண்ணும். ஸோ ஆப்ஜெக்ட்ஸ கம்பேர் பண்ணும்ங்கும்போது, மெமரி லொகேஷன் வந்து கம்பேர் பண்ணும். இப்ப வந்து 2 ஆப்ஜெக்ட்டுமே சேம் மெமரி லொகேஷன் வந்து ஷேர் பண்ணுச்சுன்னா, அது வந்துட்டு குடுத்தோம்னா, அது வந்து கண்டிஷன் வந்து ட்ரூ. ஓகேவா? நாட்னா, ஸோ 2 வந்துட்டு டிஃபரெண்ட்டா இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப பாருங்க இந்த ஏபி 2மே வந்து சேம் டேட்டா அண்ட் சேம் டேட்டா டைப். இப்படி இருந்துச்சுன்னா, பைத்தான்ல வந்துட்டு இந்த சேம் மெமரி லொகேஷன் தான் வந்து எடுத்துக்கும். ஓகேவா? இப்ப A ஈக்குவல் டூ 5, B ஈக்குவல் டூ 5. ஸோ இப்ப வந்துட்டு மெமரி லொகேஷன் வந்து கெட் பண்றதுக்கு நம்மளுக்கு ஒரு ஃபங்ஷன் இருக்கு. ஐடின்னு சொல்லிட்டு. ஸோ ஐடி ஆஃப் A குடுக்குறேன். அதுக்கப்புறம் ஐடி ஆஃப் B. இது 2த்துமே வந்துட்டு நம்ம வந்து பிரிண்ட் பண்ணி இப்ப பார்க்கலாம். இப்ப வந்து பிரிண்ட் பண்ணி காமிக்கிறேன். அதுக்கப்புறம் ஐடென்டிட்டி ஆப்பரேட்டர் யூஸ் பண்றேன். சோ பாருங்க ஐடி இப்ப பாத்தீங்கன்னா சேம். இதுக்கு மெமரி லொகேஷன், இதுக்கு மெமரி லொகேஷனும் சேம். சோ இந்த மெமரி லொகேஷன் வந்து கம்பேர் பண்ணும் ஐடென்டிட்டி ஆப்பரேட்டர்னா. சோ பிரிண்ட் A is B is not இந்த 2 ஆப்பரேட்டர் இருக்கு ஐடென்டிட்டில. சோ இது 2 மெமரி லொகேஷன் சேம். சோ சேம் மெமரி லொகேஷனா இருந்துச்சுன்னா அது ட்ரூ இஸ். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க இப்படி குடுக்குறேன். இப்ப A பாத்தீங்கன்னா 5, B பாத்தீங்கன்னா வந்துட்டு கோட்ஸ்ல குடுத்துருக்கோம். சோ கோட்ஸ்ல குடுத்தா அது என்னங்க? ஸ்ட்ரிங். ஓகே. இப்ப 2 வந்துட்டு டிஃபரெண்ட் டேட்டா டைப். சோ அப்ப பாத்தீங்கன்னா இந்த ஐடென்டிட்டி மெமரி லொகேஷன் வந்து டிஃபரெண்ட்டா இருக்கும். அப்ப வந்துட்டு A இஸ் Bனா ஃபால்ஸ் வந்து நம்மளுக்கு வரும். சோ பாருங்க இதோட மெமரி லொகேஷன், A ஓட மெமரி லொகேஷனும், B ஓட மெமரி லொகேஷனும் டிஃபரெண்ட். சோ அதனால நம்மளுக்கு ஃபால்ஸ் வந்திருக்கு. ஐடென்டிட்டி ஆப்பரேட்டர்னா மெமரி லொகேஷன் வந்து கம்பேர் பண்ணும். அந்த ஆப்ஜெக்ட்ஸ வந்து கம்பேர் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப பாத்தீங்கன்னா A is not B. ஆமா ட்ரூ தான் இல்லையா? A வேற, B வேற. சோ அதனால வந்துட்டு இதுக்கு வந்து நம்மளுக்கு ட்ரூ வரும். டிஃபரன்ஸ் தெரியுது இல்லைங்களா? இஸ் நாட் இந்த 2 ஆப்பரேட்டர் இருக்கு. இப்ப உங்களுக்கு வந்துட்டு இன்னொரு காமிக்கிறேன். A ஈக்குவல் டு B. சோ இது 2 நான் இப்ப சேமா குடுக்குறேன். ட்ரூ வர மாரி. A ஈக்குவல் டு B. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ட்ரூ தான் வந்திருக்கு. A இஸ் Bயும் ட்ரூ தான் வந்திருக்கு. ஸோ இன்டர்வியூல இது ஒரு ட்ரிக்கி கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ இது 2ம் சேமான்னு கேட்பாங்க. A இஸ் Bயும் A ஈக்குவல் டு Bன்னு சொல்லிட்டு. ஸோ இது என்ன நீங்க சொல்லணும்னா பார்த்தீங்கன்னா, A இஸ் B வந்து ஐடென்டிட்டி ஆப்பரேட்டர். இது வந்து மெமரி லொகேஷன வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு செக் பண்ணும். இது வந்துட்டு வேல்யூவ செக் பண்ணும். A ஈக்குவல் டு Bயான்னு. ஸோ அவுட்புட் பார்த்தீங்கன்னா 2மே சேம் தான். ட்ரூ தான் வரும். ஏன்னா வந்து பாருங்க இந்த வேல்யூ செக் பண்ணும். ஸோ இது வந்து வேல்யூ செக் பண்ணும். இந்த வேல்யூ சேமா இருந்தா தான், சேம் டேட்டா டைப், சேம் வேல்யூ இருந்தா தான் அது வந்து சேம் மெமரி லொகேஷன ஷேர் பண்ணும். ஓகேவா? ஆனா இது கேட்பாங்க 2ம் சேமான்னு சொல்லிட்டு, இந்த A இஸ் Bனா ஆப்ஜெக்ட் வந்து கம்பேர் பண்ணும். A ஈக்குவல் டு Bனா வந்துட்டு வேல்யூ வந்து கம்பேர் பண்ணும். உங்களுக்கு வந்து இஸ் நாட் இது 2ம் புரியுது இல்லையா? இஸ் நாட். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பார்த்தீங்கன்னா, சோ இப்ப 2 ஆப்பரேட்டர் இருக்கு. இஸ் நாட். டிஃபரன்ஸ் வந்து உங்களுக்கு புரியுதுங்க இல்லையா? சோ இது வந்து சேம் மெமரி லொகேஷன் ஷேர் பண்ணுச்சுன்னா ஸோ இஸ் நாட். ஸோ 2 ஆப்பரேட்டர் இஸ் நாட் உங்களுக்கு வந்து டிஃபரன்ஸ் தெரியுது இல்லைங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து டிஃபரெண்ட்டா குடுக்குறேன். இது ஸ்ட்ரிங் டேட்டா டைப். அதுக்கப்புறமும் இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் சியோட கம்பேர் பண்றோம். சி வந்து 6. இது 2ம் இன்டிஜர் ஆனா டிஃபரெண்ட் வேல்யூ. ஸோ அது என்ன வருங்க? இப்ப A இஸ் C குடுத்தோம்னா, அப்ப வந்து நமக்கு ஃபால்ஸ் தான் வரும். ஸோ A இஸ் நாட் C அப்படின்னு குடுத்தா எஸ் ட்ரூ. ஏன்னா டிஃபரெண்ட்டா தான் இருக்கு. ரன் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. இங்க பாருங்க. இது 2ம் சேமான்னு கேக்குது. நோ டிஃபரெண்ட். இல்லையா? அதுக்கப்புறம் நாட் சி. எஸ் ட்ரூ. டிஃபரன்ஸ் வந்து உங்களுக்கு புரியுது இல்லைங்களா? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப A ஈக்குவல் டு 5ன்னு குடுத்தாச்சு. நாம வந்து இன்னொன்னு பார்த்திருப்போம். பைத்தான்ல எப்ப வேணா வந்துட்டு நம்ம வந்து வேல்யூ சேஞ்ச் பண்ணலாம்னு சொல்லிட்டு. இப்ப A 5 குடுத்திருக்கோம். அப்ப வந்து ஒரு ஐடி இருக்கு. இப்ப நெக்ஸ்ட் டே வந்துட்டு இப்ப A வந்துட்டு நான் வந்து 6ன்னு குடுக்குறேன். சோ இப்ப பாத்தீங்கன்னா, இந்த மெமரி லொகேஷன் வந்து சேஞ்ச் ஆயிடும். டேட்டா டைப்ஸ் வீடியோஸ்லயே நம்ம பார்த்திருப்போம். ஏன்னா இன்டிஜர் எல்லாமே வந்துட்டு இம்யூட்டபிள். நம்ம வந்து சேம் மெமரி லொகேஷன் பண்ணாது. சோ நியூ ஆப்ஜெக்ட் தான் கிரியேட் பண்ணும். சோ இப்ப A ஈக்குவல் டு 5ன்னு இருந்தப்போ
அதோட மெமரி லொகேஷன் வேற. இப்ப a ஈக்குவல் டு 6ன்னு இருந்தப்ப இதோட மெமரி லொகேஷன் நம்மளுக்கு வேற. ஸோ நான் இப்ப ரன் பண்றேன். ஸோ பாருங்க பிரிண்ட் a ஈக்குவல் டு 5 இருக்கும்போது நம்மளுக்கு வந்து 440 இருக்கு. இந்த மெமரி லொகேஷன் டிஃப்ரெண்ட். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா a ஈக்குவல் டு 6 கொடுத்ததுக்கு அப்புறம் ஒரு மெமரி லொகேஷன் டிஃப்ரெண்டா இருக்கு. ஸோ இந்த மெமரி லொகேஷன் இந்த மெமரி லொகேஷன் வந்து டிஃப்ரெண்ட். ஸோ இந்த வீடியோல நம்ம வந்து ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர் பார்த்தோம். இஸ் நாட் ஓகேங்களா. ஸோ ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர்ல இருந்து மெமரி லொகேஷன் வந்து கம்பேர் பண்ணோம். ஸோ சேமா இருந்துச்சுன்னா ட்ரூ வரும் இஸ்ல, இல்லைன்னா வந்து ஃபால்ஸ் வரும். ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ஃபங்க்ஷன் ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நான் இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன்.